ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஷாஜகான் அப்துல் ரஹ்மான் டாக்ஸிக்காக. இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவல் தான் பார்க்க போகிறோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம டோரில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. டோருடைய கீழே எண்டு பகுதியில் ஒரு சின்ன ஹோல்ஸ் மாரி ஒவ்வொரு டோருக்கும் மினிமம் 4 ஹோல்ஸ் இருக்கும். நம்மளுடைய சின்ன வண்டியிலிருந்து பெரிய லக்ஸரி கார், எவ்வளோ பெரிய காராக இருந்தாலும் சரி, எவ்வளோ சின்ன காராக இருந்தாலும் சரி, எல்லா காருக்குமே அது இருக்கும். நிறைய பேர்த்துக்கு அது ஏன் அப்படின்னு தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் நம்மள மாரி டாக்ஸி ஓட்டுறவங்களுக்கு கண்டிப்பாக அது தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம மழை பெய்கிறப்போ நம்ம டோரில் பட்டு நம்ம உள்ளே போகக்கூடிய இந்த இது இருக்குது பார்த்திங்களா, இதில் உள்ளே போகக்கூடிய வாட்டர்ஸ் சம்டைம்ஸ் மேக்ஸிமம் எல்லாமே வெளியில் தான் போகும். அது போக சம்டைம்ஸ் உள்ளே தண்ணி போகும். அப்படி உள்ளே போகிற தண்ணி அந்த சின்ன அந்த ஹோல் வழியாக தான் வெளியில் வரும். அந்த ஹோல்ஸ் பேர் வாட்டர் ட்ரைனர் ஹோல்ஸ். ஓகேங்களா, நம்ம நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கிறப்போ பார்த்திங்கன்னா, அந்த மழை தண்ணி இந்த வழியாக வெளியில் போயிடும். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா வெளியில் போயிடும். சம்டைம் உள்ளே இறங்கிடும். ஸோ அந்தமாரி உள்ளே இறங்குற தண்ணி ட்ரைன் ஆகிறதுக்காக தான் அந்தமாரி ஹோல்ஸ் எல்லா டோர்லேயுமே இருக்கும், எல்லா கார்லேயுமே இருக்கும். ஸோ அந்த டோர் ஒரு வேளை அந்த ட்ரைனர் அந்த ஹோல்ஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹோல்ஸ் அடைச்சிரும். அது எப்படி அடைக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய டோர் எப்படி அடைக்கும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போது இந்தமாரி டோர் பேடெல்லாம் போட்டு கவர் பண்ணியிருக்கிறப்போ எப்படி நமக்கு அந்த டோர் அடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டோரில் இந்த பாருங்கள், இந்தமாரி கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பில் போகக்கூடிய டஸ்ட்டு ஒன்று. இன்னொன்று, இந்த டோர் வழியாக உள்ளுக்குள்ளே டஸ்ட்டு போகும். ஸோ என்னோடய டோர் நான் ஓப்பன் பண்ணல, நான் வேறு காரில் ஓப்பன் பண்ணிருக்க டோர் நான் காமிக்கிறேன். ஸோ இந்த டோரில் பாருங்கள், இந்த டோர் ஓப்பன் பண்ணதுமே உள்ளே நம்ம ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணுறதுக்கு பாருங்கள், இங்கே ஸ்பீக்கர் ஃபிட் பண்ணுறதுக்கு இல்லை வேறு ஏதாவது ஒர்க்குக்காக டோரை பிரிப்பாங்க. அப்படி டோரை பிரிக்கிறப்போ இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குது பாருங்கள். இப்போ நான் வேறு காரை காட்டுறேன். இந்த காரில் பார்த்திங்கன்னா இந்த பிளாஸ்டிக் கவர் இருக்குது. ஸோ இந்த கவர் எல்லா கார்லேயுமே இந்த கவர் ஒட்டியிருக்கும். இந்த கவர் மேலே பிளாக் கலரில் பாருங்கள், அது அந்த ஸ்டிக்கிங் பண்ணியிருப்பாங்க அந்த பிளாக் கலரில். இந்த ஸ்டிக்கர் அப்படியே இருக்கிறது தான் நல்லது. ஸோ இந்த ஸ்டிக்கரை நம்ம எடுத்துட்டோம்னா வெறும் ஹோல்ஸாக இருக்கும். அது வழியாக டஸ்ட்டு உள்ளே போய் பார்த்திங்கன்னா இந்த ஹோல்ஸு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் நமக்கு இதுதான் இந்த பாருங்கள் தெரியுது பார்த்தீங்களா. ஸோ இதில் ஏதோ அடைச்சிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸை தான் வாட்டர் ட்ரைனர் ஹோல்ஸும்பாங்க. இந்த பாருங்கள், இது துரு பிடிச்சிருக்கு பார்த்தீங்களா. இந்தமாரி ஹோல்ஸ் அடைச்சிருந்து தண்ணி வெளியில் போகலை அப்படின்னா இந்த பாருங்கள், இந்த மாதிரி துரு பிடிச்சி டோரே நாஸ்தி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி டோரே நாஸ்தி ஆகிடும். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த டோர் இந்த ஹோல்ஸில் இருக்கக்கூடிய டஸ்ட்டை நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணணும். ஸோ அது இல்லாமல் இதில் டஸ்ட்டு சேர்ந்து அடைக்காமல் இருக்கிறதுக்கு அந்த டோர் உள்ளே பார்த்திங்கன்னா க்ரீஸ் வைப்பாங்க. அந்த க்ரீஸ் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகே, இது நீங்கள் அடிக்கடி மற்ற விஷயங்கள் பண்ணுறப்போ இந்த விஷயத்தையும் சேர்த்து பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டோர் நல்ல லைஃப் வரும். இந்தமாரி உங்களுக்கு டேமேஜ் ஆகாது. பார்த்தீங்களா. ஸோ இந்தமாரி டேமேஜ் ஆகாது, டோர் நல்லா லைஃப் வரும். என்னோடய டோர் இந்தமாரி மெயின்டைன் பண்ணாதனால இந்தமாரி ஆயிடுச்சு. அது இல்லாமல் நம்ம டீபோர்டு ஓட்டுறவங்க பார்த்திங்கன்னா, நம்ம மலையில் கஸ்டமர் இறக்குவோம், மலையில் ஏற்றுவோம், டோர் ஓப்பனில் இருக்கும், இறங்கி டோர் திறந்து வச்சுட்டே போயிடுவாங்க கஸ்டமர்ஸு. அந்த மாதிரி சமயத்தில் தண்ணி உள்ளே வந்துடும். ஸோ நம்ம தான் இதை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம்.